எல்லாருக்கும் வணக்கம். பேசிக்கலி கோயம்புத்தூர் தான் அப்பா அம்மா எல்லாம். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு, படித்ததெல்லாம் பெங்களூரு. அதனால் எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி தமிழ் பியூர் தமிழ் என்னால் பேச தெரியாது. ரெகுலராக வீட்டில் என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுவேன். தயவுசெய்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுக்கணும். இப்போது ஒரு கிரீடம் க்ரௌன், அது தங்கத்தில் தான் செய்கிறது. ஆனால் அதுக்கு வெறும் தங்கத்தில் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கு ஒரு டைமண்ட் வேணும். அது எத்தனை டைமண்ட் இருக்குது, எவ்வளோ வேல்யூபிள் டைமண்ட் இருக்குது, அதை வச்சு தான் அந்த கிரீடத்துக்கு வேல்யூ. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம். வைரங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அதை வச்சு தான் இருக்குது. சோனியா மேடமுக்கும் வனிதா விஜயகுமார் மேடமுக்கும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஹெல்ப்பு ஆசீர்வாதம் எங்கள் மேலே எப்போ இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன். அதே மாதிரி சூரியன் பூமி, சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, பூமி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் தான் நீங்கள். உங்களால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏது பண்ணியிருக்கிறோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணுன்னா, அங்கே ஒரு வெள்ளாமை ஒரு இது வரணுன்னா அது உங்களால தான். ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக சுவாகத்தம், நன்றி. அதே மாதிரி நண்பர்கள், வெல்விஷர்ஸ், எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக பாசத்துக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கும் நன்றி, வரவேற்புகள். அப்போ நம்ம பிஆர்ஓ சார் வெங்கட் சார், இதுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எனக்கிட்ட நம்மளது டைரக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, அங்கே ஒர்க் முடியல, ரிலீஸ் டேட் கிட்ட வந்துடுச்சு, அங்கே டென்ஷன் ஓடிட்டு இருந்தாலும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேப்டன் சாரு வெங்கட் சாரு. அவருக்கு நன்றி, வரவேற்புகள். ஸோ இப்போது நம்ம டீட்டெயிலாக பேச போனால், நான் ஒரு டைரக்டரு படத்துக்கு, என் ஃப்ரெண்டு என் உயிர் நண்பர் கேடி நாய்க்கு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரொடியூசர் நான் தான். ஒரு இந்த தண்டுபாளையம் 1 தெலுங்கு, அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 2 கன்னடா அண்ட் தெலுங்கு, நான் தான் ப்ரொடியூசரு. அது சுத்தமாக நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 4 அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. அதுக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷனு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாகு எல்லாமே சேர்ந்து தான், லிரிக் எல்லாமே. இப்போது இந்த தண்டுபாளையம் தமிழில் பண்ணுற நெசிட்டி என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது. ஆமாம், அங்கே எடுத்தீங்க, அந்த படம் ஹிட் ஆச்சு. அதனால் எல்லாம் பிளாக் பஸ்டர். தமிழ் கன்னடாலையும் பிளாக் பஸ்டரு, தெலுங்குலையும் பிளாக் பஸ்டரு. தெலுங்கில் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாரும் திட்டுவீங்களா, ஏடா திருட்டு நாயே அப்படின்னு திட்டுவீங்களா? இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க, தொங்கனா கொடுக்குறதே மறந்துட்டாங்க. ஏன்றா தண்டுபாளையம் கேங்கலாக ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க, தண்டுபாளையம் கேங்கா மீரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காமன் மேன் எடுத்துக்கோங்க, ஏன்னா இங்கெல்லாம் தண்டுபாளையம் கேங்கா எட்டில் பிஹேவ் చేస్తాను அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே பதிஞ்சு போச்சு. ஸோ நான் தண்டுபாளையம் 1 பண்ணுறப்போ, ரிலீஸ் ஆனப்போ எனக்கு நிறையா காமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் சொன்னார், சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஏரியா தான் இருக்குது. நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார். நான் எல்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறதே நைட்டு 10 மணி தான். ஆனால் உங்கள் வீடு உங்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார். என் ஃபேமிலி எங்கே இந்த மாதிரி ஆகிடுவேன் சார். அதனால் இப்போ நான் குவார்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறேன் சார். 6:30 நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார், எங்கேயும் வெளியே வரதில்லை சார் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சாங்க. நிறைய பேர் கேர் எடுத்தாங்க. ஸோ அந்த கேரு, அந்த அவேர்னஸ்ஸு இங்கேயும் வரட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது, நம்ம காவல்துறை, இங்கே நம்ம எஸ்பி சார் வந்திருக்கிறாரு, நம்ம ரத்னகுமார் சார் இருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். நாம் கண்ணில் பார்க்குறது காவல்துறை 1, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்டில் அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க இந்த இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக. அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நம்ம கண்ணுக்கே அது தெரியாது. அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, அது உள்ள தான் நடக்கும். நம்மளுக்கு என்ன வந்தாங்க, ஏதோ ஒரு கைம் பிடிச்சாங்க, ஏதோ ஒன்று கொலை பிடிச்சாங்க, இவ்வளோ தான். ஆனால் அண்டர் கரண்ட்டில் இந்த சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அந்த போலீஸுங்கிற ஒரு சிஸ்டமு எவ்வளோ டீப்பாக வேலை செய்யுது, எவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்யுது, அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னப்போ தான் எனக்குன்னு தெரியுது. ஸோ நான் தண்டுபாளையம் 2 படம் பண்ணப்போ அது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு.
அதில் வந்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, நல்லவங்களை காமிச்சிட்டாரு கேங்கு. ஸோ அதனால செல்வரெல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க. என்னங்க திடீர்னு போய் அவங்கள இந்த மாதிரி குடும்பம் நல்லவங்களை காமிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை, ரொம்ப டீப்பில் இருக்குது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஏன் நம்ம ஸ்க்ரீன் மேலே எட்டு வரக்கூடாது? ஒன்று சார், ஒன்று படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காதல் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்னொன்று க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், கட்ஸ் வேணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் ஆசை தான், எல்லாம் நானும் டைரெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கல்ல, அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி ரைஸ் எடுத்தால், இந்த மாதிரி எடுத்தால் நம்ம வீட்டு விட்டே வெளியே துரத்திடுவாங்கடா இந்த படத்தை. இந்த மாதிரி எடுத்தால் சொசைட்டியில் நம்ம என்ன சொல்லுவாங்க, நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்மளால் அசிங்கப்பட்டுக்குவாங்க. இந்த மாதிரி திங்க் பண்ணுவான் ஒரு மனுஷன். இல்லை நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லா தான் படம் எடுப்பேன், அந்த ஸ்கிரிப்டை மட்டும் சொல்ல வச்சுருவான். இல்லைன்னா சும்மா மேலே மேலே படம் எடுத்துட்டு அந்த படம் ஃப்ளாப் ஆக்கிடுவான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அந்த படத்துக்கு என்ன வேணும் அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். இல்லை அந்த சப்ஜெக்ட் டச் பண்ணக்கூடாது. ஆனால் டச் பண்ணேன். எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது, என்னங்க அவ்வளோ மோசமாக எடுத்துருக்கீங்க, என்னங்க அவ்வளோ இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, நிறைய வந்தது. பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தொட்டால் அதை டச் பண்ணி ஆகணும். அதை டச் பண்ணால் தான் உண்மையை சொல்ல முடியும். ஸோ அதுதான் இந்த படத்தில் டச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ட்ரெயிலர் தெரியும், சென்சார் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு மறுபடி அது எவ்வளோ மோசமான கேங்கு, எவ்வளோ கொடூரமான கேங்கு அப்படிங்கிறது காமிக்கணும். நான் சொன்னேன் சொசைட்டியில் அந்த மாதிரி எல்லாம் டோர் வச்சாங்க, கேட் வச்சாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரான ஒருத்தர் சொல்லுங்கள், பாருங்கள் இந்த ரோட்டில் போவீங்க, ஒரு நாய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அந்த நாய் கடிக்குங்க அப்படின்னு. ரொம்ப அசால்ட்டாக தான் போவான். ஏன்னா நாய் தானே, ஒரு கல் எடுத்து வச்சா ஓடிடும்ன்ட்டு. ஆனால் அந்த நாய் ரொம்ப கொடூரமாக கடிக்கிறதோ, இல்லை அவங்களை போட்டு ஏதோ வேறு மாதிரி டார்ச்சர் கொடுக்குறதோ, ஒரு வீடியோ நீங்கள் காமிச்சிட்டு ஒரு நாய் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெறும் கதை சொன்ன மட்டும் பார்த்தாது, அவங்க எவ்வளோ கொடூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு காமிச்சா தான் உண்மையிலே ஒரு அண்ணனுக்கோ தங்கச்சி மேலே, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே, ஒரு அப்பனுக்கு அம்மா மேலே இந்த மாதிரி ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். அதுதான் இது ஒரு ட்ரை. அப்புறம் இன்னொன்று நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், அது அண்டர் கரண்ட்டில் எவ்வளோ ஒர்க் செய்யுது அப்படிங்கிறது நமக்கு க்ரைம் செல்வராஜ் சாருக்கு எல்லாம் தெரியும். அவர் ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்கிறாரு, அவர் சொல்லுவார். ஸோ அது ஒன்று. ஸோ இது இன்னும் ஏதோ கண்டென்ட்டு, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யாரும் டச் பண்ணதில்லை. டச் பண்ணதில்லை மீன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி டீப்பான கண்டென்ட் இது. நாங்கள் கர்நாடகா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுறதுக்கு போனால் கேஸ் உழுகுது. இப்போ நானும் கூட உங்கள்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக நிறையா இன்சிடென்ட் சொல்லணும்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் சொன்னால் ஏன்னா நான் 2 டைம் போஸ்டர்ஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு படம் ஷூட்டிங் முடிஞ்ச ஒரு போஸ்டர் போட்டேன், இப்போ ஒரு எல்லா போஸ்டர் போட்டுக்கிறேன். சொல்ல முடியாது, அந்த கேங் எங்கே யாரும் சுற்றிட்டு இருந்தாலும் சுற்றிட்டு இருப்பாங்க. அவன் என்ன பேசுகிறான், என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு யூடியூப்லலாம் நோண்டுவாங்க. எங்கேருந்து கேஸ் போடலாம், எப்படி கேஸ் போடலாம், எப்படி இந்த படத்தை நிற்க வைக்கலாம், எப்படி ஸ்டே எட்டு வரலாம். அதுக்கு ஒரு ட்ரூப்பே ஒர்க் பண்ணுது. அது மட்டும் இல்லை, அது இன்னொரு ட்ரூப் இருக்குது, நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு சேலஞ்சு கூட பண்ணுவாங்க. மிரட்டல். இந்த மிரட்டல் இருக்கிறது தான் சாப்டர் 2 வந்து நல்லவங்களாம் காமிச்சிட்டார். இந்த மாதிரி இந்த ரூட்ஸ் இன்னும் இருக்குது சார். ஸ்பெஷலாக அவர் சொல்லப்போனால் கர்நாடகாவில் இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இந்த ரூட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் ஸ்டில் இருக்குது. ஆனால் அது வேறு ரூத்தில் போயிட்டுருக்கு, வேறு இதில் போயிட்டுருக்கு. அது நம்ம உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அவங்களும் எல்லாம் அப்பப்போ எல்லாம் என்னென்ன ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கெங்கே எல்லாம் எப்படி கட் பண்ணணும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதை வச்சு கண்டென்ட் எடுத்து பண்ணிடுறோம். ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, புது கண்டென்ட்டு, புது ஸ்க்ரீன் ப்ளே. இது சாப்டர் 1 தான். இது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், ஆடியன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக. சாப்டர் 2 வந்து அவுட் ரியலிஸ்டிக்காக இருக்கும். எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருக்குறீங்க. ஒரு நல்லதாக ஒரு விஷ் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். தமிழ்லே வந்து என்னோட முதல் மூவி, அதை விட தமிழில் ஒரு ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ணது இது முதல் தடவை. ரொம்ப சந்தோஷம். நமக்கு தெரியும் சார் இப்போ சொன்ன மாதிரி தெலுங்கு கன்னடாவிலே வந்து சூப்பர் ஹிட்டான மூவி. அப்போ அந்த மூவியில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடச்சிருக்கா. ஸோ டேரக்டர்கிட்ட ഞാൻ നന്ദി சொல்கிறேன், അതുപോലെ நம்ம க்ரூக்கிட்டே. அதை விட நான் சோனியா மாமோட ஒரு பெரிய ஃபேன் மேம். சின்ன வயசுலேயே இருந்து நிறைய மூவி பார்த்துருக்கேன். அப்போ நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை.
ஃப்யூச்சரில் எனக்கு அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி. ஸோ ரொம்ப சந்தோஷம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட் கிடையாது, கேரளா தான். இருந்தாலும் தமிழில் பேசணும் அப்படி ஆசையாக இருக்குது. அதனால தான் இங்கே வர்றதுக்கும் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம். எல்லா சக்ஸஸும் நம்ம மூவிக்கு இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு விருந்தினர்களுக்கும் அப்புறம் பத்திரிகை வலைதள ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தண்டுபாளையம் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணேன் சார். நிறைய விஷயம் பேசலாம்னு சொல்லி வந்தோம் சார். எங்கே டைரக்டர் சார் மிரட்டிட்டீங்க சார் உண்மையாகவே. ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், உலக படங்கள் எல்லாமே வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எந்தளவு வந்து ட்ரையாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா மேம் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன் நான். பட் இந்த மாதிரி நான் தமிழ் சினிமாவில் சோனியா மேம் இப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ வயலன்ஸ் ஆயிருது. ஏன்னா புதுப்பேட்டை, அப்புறம் சதுரங்கம், இப்போ கூட ரீசெண்டாக அவங்க படம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜட்ஜ் ரோல். அதில் அந்த படம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த வனிதா மேம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, சான்ஸே இல்லை. ஓகே சார், நல்ல டிசைன் சார் ஆர்டிஸ்ட்க்கு. எனக்கு இந்த டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்தின கோவிந்தராஜ் சாருக்கு உண்மையாகவே, அப்புறம் பாபு சாருக்கு வந்து என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முயற்சி வெற்றி அடையணும், ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணுறேன். நன்றி. நன்றி சார். வணக்கம். Good evening. First of all, thank you everyone for coming here and supporting us. First time negative role பண்ணிருக்கேன். கொஞ்சம் on the first day I was hesitant and nervous, but thanks to the director with his confidence and thanks to Vanita being a wonderful co-star, and I think I got that confidence because of everyone being around. Like people around me made me feel very comfortable. So nalla vandirukku. I kind of liked the trailer, something different. I hope you all like it too, and all the best to the team, and thank you so much. Thank you. சார் ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டேன், சாரி. நான் சோனியா மேடமும் வனிதா விஜயகுமார் மேடமும் அப்ரோச் பண்ணப்போ இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ 2 பேரும் யோசிக்காத ரொம்ப ஹாப்பியாக கால் ஷீட் கொடுத்தாங்க. நான் அது மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணேன், மேடம் கேரக்டர் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க மேடம், கொஞ்சம் டீப்பாக ஒர்க் பண்ணு மேடம் அப்படின்னு நல்லா ரெக்வெஸ்ட் பண்ணேன். அவங்கெல்லாம் எதுவுமே என்னால் நாம ஒரு ஆர்டிஸ்ட்டு, நம்மளுக்கு வந்து ஒரு டைரக்டர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு அவங்களால ஒன்றும் ஃபீல் ஆகலை. சரிங்க சார், ஓகே அப்படின்னாங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் மேடம் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சொன்னேன். நான் ரெஃபரன்ஸ் அனுப்பலை, ஏன்னா நானே திங்க் பண்ணேன், இல்லை அந்த அளவுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் அனுப்புகிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு 2 பேரும் தப்பு நம்ம சொன்னதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஆகிட்டேன். ஆனாலும் ஒரு சின்ன பதட்டம் இருந்தது. ஏன்னா நம்ம பேசிட்டு வந்தோம், சொல்லிட்டு வந்தோம், ஸ்க்ரீன் மேலே எப்படி ஷேர் பண்ணுங்களோ என்னமோ 2 பேரும் அப்படின்ட்டு. அது ஃபஸ்ட்டு ஷாட் வச்சப்போ கலக்கிட்டாங்க 2 பேரும். எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸு. ஒரு படத்துக்கு ஒரு புது இது க்ரியேட் ஆயிடுச்சு, ஏன்னா கலர் க்ரியேட் ஆயிடுச்சு 2 பேர்த்துனால. அதனால் 2 பேருக்கும் நான் ஸ்பெஷலாக ரொம்ப நன்றி சொல்கிறேன் மேடம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் பேசுகிறதுக்கு, இந்த மாதிரி லான்ச்சிங்கில் வந்து பேசுகிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதோட இந்த படம் வந்து நானே ரொம்ப அதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாங் பாடுறதுக்கு மியூசிக் டைரக்டர் ஜிதின் ரோஷன் அவர் வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது நான் சார் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு, ரொம்ப அடித்தடியாக இருக்கும், கொஞ்சம் பிச்சிங்கில் இருக்கும்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெமோ தான் பாடினேன். பாடும்போது எனக்கே என்ன சொல்கிறது, ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் வந்து மெகா ஹிட் கொடுக்கணுன்னு உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஓகே. 1 2 3 4 கொக்கர கொக்கோ, நான் ஹிப் மேல கொக்கர கொக்கோ, நான் லோக்கல் கொக்கர கொக்கோ, நான் சிங்கிள் கொக்கர கொக்கோ, சாலே 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 சாலே
தேங்க்யூ சூப்பர் நன்றிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி. மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா மியூசிக் பண்ணும்போது ரொம்ப மாஸ் சேலஞ்சாக இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நாராயண் சார், சோனியா மேடம், வனிதா மேடம் எல்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பிர்லா சார், ஆலியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இன்று காலையில் நான் தினசரி தொலைக்காட்சி விவாதங்களில் தினசரி சொல்வது வழக்கம். காலையில் கூட சாயங்காலம் 4 மணிக்கு தினமலர் தொலைக்காட்சி, 5 மணிக்கு ஜி தமிழ் தொலைக்காட்சி. இன்னொரு தொலைக்காட்சிக்கும் போது அண்ணன் டைகர் வெங்கட் அவர்கள் தண்டுப்பாளையம் படத்துடைய இசைக்கருவி தட்டு வெளியிடுக வாருங்கன்னு சொன்னாங்க. நான் காலைல தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் போகும்போது திடீர்னு ஒரு போஸ்ட்டு போயிட்டுருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இது போல் த்ரில்லிங் படங்கள்லாம் நிறைய வரும். அதுக்கு 2 பெண்மணிகள், ஒன்று சோனியா அகர்வால், இன்னொன்று நம்முடைய திருமதி வனிதா விஜயகுமார் அவர்கள். 2 பேரும் செல்வி சாரி பெரிய வீச்சறிவாளாக அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கும்போது அந்த போஸ்டர் நிச்சயமாக சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து சமூகத்தை சேர்ந்த மக்களும் மட்டுமல்ல, அரசியல் பெருமகள், திரைப்படத்துறை வட்டாரத்தில் கூட மிகப்பெரிய சிந்தித்து இந்த படத்துடைய உள்கரு என்ன, இது என்னதாக இருக்கும் என்று எல்லோருடைய மனதிலும் டிக் 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 என்ற நிலைப்பாட்டுக்குள்ள அந்த போஸ்டர். ஆனால் அண்ணன் டைகர் வெங்கட் அவர்கள் இந்த கதையை சொல்லும்போது இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற அவலங்களை பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி வேண்டும், சமூகம் எந்த அளவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதை பெற்றோர்களும் குழந்தைகளோடு குடும்பத்தோடு கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமையும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் திரைப்படத்துறையில் பல கதைகள் பல கதாபாத்திரம் எடுக்கலாம். காரணம் என்றால் சினிமா மட்டும்தான் விமர்சனத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் சிறந்த நல்ல ஒரு திரைப்படத்தின் டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க, தண்டுப்பாளையம் என்று. நான் காலையில் கூட அண்ணன் டைகர் வெங்கட் அனுப்பிய இந்த ஸ்லைடை அண்டமான் தமிழ் சங்கத்திலும் இலங்கையினுடைய வவுனியா ஜஃப்னாவுடைய ப்ரெஸ் கிளப்பில் நிறைய இடத்துல எப்படின்னு கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு இன்றைக்கி அந்த ஸ்லைடை தான் அனுப்பியிருக்கேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடுகளும் அனுப்பியிருக்கிறேன். காரணம் என்றால் நான் நிறைய வெளிநாடுகளில் ஆன்மீக சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்ட காரணமாக நிறைய அரசியல் சம்பந்தமாக பேசும்போது இந்த படம் அதில் நான் நிறைய டிஃப்ரென்ஸான கதைகள், 2 பெண்மணிகளை மையமாக வைத்து ஒரு கதை, தமிழகத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அருமையான ஒரு தண்டுப்பாளையம் படத்தை வைத்துக்கொள். இது தமிழகத்தினுடைய மக்களின், இளைஞர்களின், மாணவர்களுடைய எல்லோருடைய மனதிலும் நீங்க இடம் பிடித்து 100 நாளை தாண்டி வெற்றிகரமாக ஓடக்கூடிய படமாக தண்டுப்பாளையம் அமையும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த டைகர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் ஒரு ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர். இந்த படத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. நேற்று மத்தியானம் நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, நான் தண்டுபாளைய டைரக்டர் பேசுகிறேன், கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னாங்க. ஸோ தண்டுபாளையம் விடாமல் எங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. பட் இது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸில் அந்த கும்பலை சேர்ந்தவங்க யாரும் எந்த வழக்கிலையும் கைது செய்யப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ரொம்ப வருஷமாக இதில் நான் அசோசியேட் ஆகி ஓரளவு இந்த தண்டுபாளைய கும்பலால் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சில குற்றங்களுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட 2013 2016 வரைக்கும். அப்புறம் அந்த சம்பவங்கள் 2016க்கு அப்புறம் கடைசியாக ஒரு இடத்துல நடந்தது, அங்கேயும் போனேன். எல்லா இடத்துக்குமே நான் கிட்டத்தட்ட போயிருக்கிறேன். அந்த கடைசியாக போன சம்பவத்தை எடுத்ததுக்கப்புறம் டில் கோவிட் அவங்க இந்த கேங்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததா என்றது தெரியாது. பட் இந்த தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்களுக்கும்
இந்த தண்டுபாளைய கும்பலுக்கும் தொடர்பு உண்டா என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து அந்த டைமில் நாங்கள் வந்து செக்யூர் பண்ண போகும்போது ஆக்சுவலாக அந்த கேங்கை சேர்ந்தவங்களுக்கு ஓரளவு எங்களுக்கு தெளிவு கிடச்சி நாங்கள் போய் சேர்ந்தோம். பட் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வர்றதுக்குள்ளே அங்கே வந்து காவேரி நீர் பிரச்சனைனால 2016 ரொம்ப பெரிய இஷ்யூ ஒன்று கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்ததுனால நம்ம வந்து போலீஸ் ஃபோர்ஸ்னால் அங்கே போக முடியல. அதாவது எங்கள் ஸ்பெஷல் டீம் தனி அலுவலாக இருந்தோம், அந்த டீமில் இருக்கும்போது அது போக முடியல, அதனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ we can't associate the crimes which took place in தமிழ்நாடு with தண்டுபாளையா கேங். பட் இருக்கலான்றது ஸ்ட்ராங் சந்தேகம் இருக்குது, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கூடிய விரைவில் தமிழ்நாடு போலீஸ் அவங்க வந்து இந்த கொலைகளுக்கு வந்து தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக கைது செய்யும் என்ற நம்பிக்கையுடன் இந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படின்ற சந்தேக கண்ணோட்டத்தோட ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்கன்னா அது போலீஸ்க்கு காவல்துறைக்கும் நல்ல பேர் உதவியாக இருக்கும், பொதுமக்களுக்கும் உதவியாக இருக்கும். இந்த படம் அதில் வந்து வெற்றி பெறும் என்பது சந்தேகமில்லை. அதுக்கு நான் இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வழக்கமாக முன்னாடி ரோவில் உட்காந்து நியூஸ் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது மேடையில் ஏறி பேச சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன். 94 இதே பிரசாத் ஸ்டூடியோவுக்கு இதே ப்ரீவியஸ் தேட்டருக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிக்கில் ஜான்சன்லேருந்து எல்லா பிஆர்ஓலேருந்து எல்லார்ட்டையும் அறிமுகம் கிடைச்சது. அதே மாதிரி இந்த இந்த தண்டுபாளையம் படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு அது அவர் வெங்கட் சார் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போதே சொன்னேன், அவர்கிட்டயே சொன்னேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாதம் முன்னாடி ரெட் பிக்ஸ்னு யூடியூப் சேனலில் நான் வந்து ஒரு தண்டுபாளையம் பற்றி இந்த கேங்கை பற்றி ஒரு யூடியூப்பில் பேசியிருந்தேன். அது கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர், குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இப்போ வந்து அவர் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அவர் ஒரு நாள் அவர் சந்திக்க போயிருந்தேன். இப்போது நாமக்கல் கவிஞர் மாளிகையில் போய் பார்க்க போகும்போது அவர் சொன்னார், நீங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த விண்டோ டோரெல்லாம் வந்து பூட்டியிருக்கா பூட்டலையான்னு தெரியாது, அப்படியே விட்டு படுக்க போயிடுவார். அதுக்கப்புறம் நான் ரெகுலராக போய் செக் பண்ணிவிட்டு போய் படுக்க போகிறேன்னாரு இந்த வீடியோ பார்த்த பிறகு. எனக்கு அவர் சொல்லும் போது தான் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர், ஒய்ஃப் சைடில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஹொஸ்கோட்டில் இருக்காங்க, அங்கே பெங்களூருக்கு, அது சவுத் பெங்களூரில். ஸோ அங்கே இந்த தண்டுபாளையான்றது ஒரு இடம் ஹொஸ்கோட் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு நான் அங்கே போய் தேடிலாம் பார்த்தேன். அஸ் அ ஜேர்னலிஸ்டாக உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நான் முழுக்கவே 30 வருஷமாகவே க்ரைம் ரிப்போர்ட்டராக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்குது, உண்மையாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகலாம் அப்படின்னு அங்கே போய் பார்க்க போயிருந்தேன். பட் யாரும் இல்லை. அதேமாதிரி இவங்க சார் சொன்ன மாதிரி வெங்கட் சாரும் இல்லை கேடி நாயக் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே ஏற்கனவே நடந்த நிறைய விஷயங்கள், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும், இப்போ எனக்கு முன்னாடி பேசின ரிட்டையர்டு எஸ்பி பழனிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்களா ஈடுபடலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னோட ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, போலீஸில் நார்மலாக சொல்கிற ஒரு கட் ஃபீலிங் மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க இங்கே நடந்த நிறைய இன்சிடெண்ட்டில் அவங்களோட ஹேண்டி ஒர்க் இருக்குன்றது தெளிவாக தெரியும். பட் ஆனால் கண்டுபிடிக்கல. இதில் நிறைய கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில வழக்குகளில் வேறு சில அக்யூஸ்லாம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் இப்பயும் ஜெயிலுக்குள்ளே இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் இதில் இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள்னால அது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப டைல்யூட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வெங்கட் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கேயே கூட யாராவது வந்து பார்த்துட்ருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா அங்கே ஏற்கனவே வந்த
அதாவது பார்த்திங்கன்னா சலபதின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே கர்நாடகாவில் பெங்களூரில் அவங்க வந்து இந்த வழக்கை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவங்க தான் இந்த கேஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுது. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு டிப் ஆஃப் கிடைக்கிது. டிப் ஆஃபில் பேஸ் பண்ணி அப்படி போய் பிடிச்சி அதில் சம்மந்தப்பட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 பேர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அதை தான் நீங்கள் கூட பார்த்தீங்க, நம்ம ட்ரெய்லரில் கூட காட்டியிருந்தாங்க. அங்கே பின்னாடி அந்த அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த பெல்காம் ஜெயிலில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு உள்ளே யாரும் போக முடியாது, அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் போய் அவங்கள மீட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கும்போதே சலபதி சாருக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் த்ரெட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈவன் இப்போது எனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலர்லாம் போய் பெங்களூர் போகும்போது அவங்கள சந்திக்க சும்மா ஒரு கர்டசிக்காக சந்திக்க போனாலும் அவர் ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்கள் நேராக அந்த காஃபி டே பக்கத்தில் போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றது. திரும்பி அங்கே போன பிறகு நீங்கள் அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்து அங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியாக தான் மீட் பண்ணுறாரு. அந்தளவுக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த தண்டுபாளையா இந்த கேங் வந்து அவ்வளோ சாதாரண கேங் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட சீரியஸ்னஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக தண்டுபாளைய கேங்கை பற்றி சொல்லாமல், ஏன்னா படத்தை பற்றின நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் இன்னொரு அக்யூஸ்டு அங்கே இதே தர்மபுரி பக்கம் இவர் சார் சொன்ன மாதிரி அங்கே அதனோட பெல்ட்டே முழுக்க தர்மபுரி ஹொசூர் சைடில் பண்ணிக்கிட்டு இருந்த சைக்கோ ஜெய்சங்கர்னு ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவான்னா யாரையாவது ஒருத்தரை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுவான். குறிப்பாக இனிஷியல் டேஸில் அவன் வந்து ஒரு லாரி டிரைவராக இருந்தான். சும்மா கூட க்ளீனராக போயிட்டு இருந்தவன் டிரைவர் ஆனால் ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்கே போகிற வழியில் மேக்ஸிமம் அவனோட டார்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க, இல்லைனா வேறு யாராவது ஒரு டிரான்ஜெண்டர்ஸாக இருப்பாங்க. அப்படி இவங்களை கூப்பிட்டு போயிட்டு கழுத்தை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதை விட மோசமான சில விஷயங்கள்லாம் கூட இந்த தண்டுபாளைய கேங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட சீரியஸ்னஸ் வந்து உண்மையாகவே அதில் பாதிக்கப்பட்டவங்க தான். ஈவன் பார்த்திங்கன்னா தீரன் அதிகாரம் 1 அந்த படம் வரும்போது அந்த சுதர்சனம் எம்எல்ஏ வந்து அந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அவங்கள அட்டாக் பண்ண பிறகு தான் அந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகி போய் அதுக்கப்புறமா ஜெயலலிதாமா வந்து அந்த டைமில் ஜாங்கிர் சாரை அப்பாயிண்ட் பண்ணி அப்போ அந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னாங்க. அப்போது அந்த சம்பவம் நடக்கும்போது நான் மாலை மலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நேராக அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே போய் பார்க்கும்போது அந்த ஏரியாவே அதாவது அந்த வீடே பார்த்திங்கன்னா அப்படியே ரத்தமாக ஊற்றி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடூரமாக கொலை பண்ணக்கூடிய ஒரு கேங்கை தேடி யாருன்னே தெரியாமல் தேடி போய் கடைசியாக ஒரு 3 என்கவுண்டரோடு அங்கே நின்று போச்சு. ஸோ இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அந்த தண்டுபாளைய படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேவர் மகன் படத்தோட ஒரு தொடர்ச்சி நீட்சி தான் வந்து மாமன்னன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் சார் பேசியிருந்தார். அது மாதிரி இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த ஒரு தண்டுபாளையம் அந்த படத்தோட 1 அப்புறம் தெலுங்கு வெர்ஷன் கன்னடா வெர்ஷன் மாற்றி எடுத்து அவர் வெங்கட் சாருக்கும் ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இம்பேக்ட் தான் இப்போது தமிழில் அப்படியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அந்த ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. பட் அதோட அவங்ககிட்ட சார்ட்ட பேசும்போது நிறைய இதை பற்றின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக இது அப்படி பார்ட் 1 நிற்காது. கண்டிப்பாக பார்ட் 2 வரும்போது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற 2 பேரும் மிரட்டின வனிதா அக்காவுக்கும் அவங்க சோனியா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸு எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க சிஜி ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். 2 காவியம் வெற்றி ஓவியம் தண்டுபாளையம். ஒன்று சென்று விட்டது, இன்னொன்று நின்று விட்டது, 2மே வென்று விட்டது. கைத்தட்டிய 10 பேருக்கு நன்றி சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. டைகர் வெங்கட் அவர்கள்தான் தயாரிப்பாளர் என்று நினைக்கிறேன். 3 மடங்கு முதலீடை பெரிய படத்தை கட்டுக்கட்டாக பெறுவதால் இவருக்கு கைத்தட்டுங்கள்.
ஏனென்றால் அந்த ரெட்டையர்கள் தான் இதற்கு காரணம். அங்கே அந்த பாருங்க, அந்த பார்வையை பாருங்க, வெற்றி பார்வை. அன்பு சகோதரி ஒரு சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சுருட்டு குடித்து சுருட்டி அடித்த சோனியா அவர்களுக்கும் மருட்டும் வெருட்டும் பார்வையிலே விழியிலே வெடிகுண்டை போடக்கூடிய ஒரு வேங்கையாக இருக்கும் செல்வி அவர்களுக்கும் செல்வியை கருணாநிதி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. ஒளிப்பதிவாளர் பேர் பாருங்கள், இளங்கோ. ஏன் இந்த அறிஞர் பெருமக்கள், இந்த வெற்றியாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? விஜய் முரளி இதை குறிப்பு கூட எழுதுகிறார். பாராட்டுவது, அந்த இளங்கோ ஒளிப்பதிவாளர் பாராட்ட வேண்டும். அதை போலியாக பாராட்டினால் நக்கலாக, நகைச்சுவையாக, கேலியாக, கிண்டலாக, அங்கதமாக ஆகிப்போடும். உண்மையிலே இந்த படத்தை எடுத்திருக்கிற இவர் ஒரு பெரிய ஒரு தைரியசாலி. இங்கே பாருங்க, காவல்துறை, கலைத்துறை, எல்லா துறை, உளவுத்துறை, நான் ஒரு கல்வித்துறை, கவிதைத்துறை, ஆனால் உலகத்திலே சிறந்த துறை, ஆண்டியை ஒரு நிமிடத்தில் அரசராக்கும் ஒரே துறை வெற்றித்துறை, வெல்லும் துறை, அதுதான் வெள்ளித்திரை. நேற்றுக்கு ஆண்டியா இருப்பான், இன்னைக்கு அரசன் ஆயிடுவான். பெத்தவளை விட்டு, பெண்டாட்டியை விட்டு, கட்டியவளை விட்டு, குழந்தைகளை எல்லாம் விட்டு இங்கே சுற்றி திரிகிறார்கள் என்றால் சும்மாவில்லை. ஒரே நாள் ராஜா கூஜாவான், கூஜா ராஜா ஆவான். அதுதான் சினிமாவுடைய மேஜிக். இங்கே மட்டும்தாங்க சமதர்மமே இருக்கு, சமத்துவம் இருக்கு. புனிதமான துறை என்ன எதுன்னு கேட்டா அது திரைத்துறை தான். தகுதி இருந்தா அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, தகுதி இல்லைன்னா அவன் ஜெயிச்சாலும் ஜெயிக்க முடியாது. என்ன அருமையான மனிதர்கள். புகழ்வது, பாராட்டுவது ஒரு மனிதனை ஊக்கப்படுத்தும். சில பேர் என்னதான் கொடுத்தாலும் பாராட்டவே மாட்டான். என்ன இருக்கு, அவெல்லாம் இருந்து வேஸ்ட். ஃபேஸ்புக்கில் லைக் போட்டால் அவன் உலக சொத்தே கொடுத்துறாப்புல நிறைய பேர் இருக்கான். அவெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கிறான்? மதங்கள் காட்ட பல குறியீடு, எல்லா மனிதனும் விலங்கின் வெளிப்பாடு, தாய் வீடு அடுத்து சுடுகாடு, இதில் தத்தி நடப்பது பெரும்பாடு. எவ்வளவு கஷ்டம். அதனால தான் அவரே பாட்டு எழுதிட்டார். நீங்களே பாட்டு எழுதிக்கலானே? ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், அது நல்ல விஷயம். இப்போ அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார், ஐயா ரோஸ் கலர் அட்டை, ஐயா பேர் பழனிக்குமார். அவர் வந்து நிற்கும் போதே ஒரு வீரபாண்டிய கட்டமம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ பயமாக வேறு இருந்துச்சு எனக்கு. அப்படி வந்தார். அவரெல்லாம் ஓய்வு பெற்றேன்னு சொன்னால் நம்புவாங்களா? நான்லாம் ஓய்வு பெற்றேன் நம்பலாம், அண்ணன் சொல்லலாம், நம்பலாம். ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த இளங்கோவை அவர் போன்ற எல்லாமே இங்கே வாழ்த்துக்கிறார்கள். இந்த இளங்கோ அந்த ஒளிப்பதிவாளர் எனக்கு வேண்டியவர், நண்பர், இசையமைப்பாளர் நாளை முதல் வேண்டியவர். ஏன்னா பாட்டு கொடுப்பார். ஏன்னா அழகி படத்தில் 25,000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்ட போட்டியில் நான் தான் முதல் பரிசு வாங்கினேன். ரொம்ப வருஷமாக விஜய் முல்லையனே எனக்கு பாட்டு தரேன்னு சொல்கிறார். புகழ்றான் கண்ணகி அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில், மாசு இல்லாத பொண்ணே. அவன் சொல்கிறான், உலகத்தில் அப்படி கவிதையே கிடையாதுங்க, யூ ஆர் எ மியூசிக் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறான். மாசு இல்லா பொண்ணே, வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய். ஃபர்ஸ்ட் நைட்டில் அந்த பொண்ணு 12 வயசு உட்காந்துருக்கும், 16 வயசு. மாசு இல்லாத பொண்ணுங்கிறான். வலம்புரி முத்தே, காசர் விரைய கரும்பே தேனே, அரும்பரல் பாவாய், ஆரியூர் மருந்தே, பெருங்குடி வணிகர், பெரும்பட மகளே, மலையிடை பிறவா, மணியை என்கோ, அழகிடை பிறவா, அமிழ்த என்கோ, யாழிடை பிறவா, இசையை என்கோ, யாழிடை பிறவா, இசையை என்கோங்கிறான். அந்த பொண்ணு தூங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டில் போயிட்டு இவ்வளோ கவிதை பண்ணா. உண்மையிலே இந்த அண்ணன் விஜயமுரளி அவர்கள் சொன்னார், அற்புதமான சகோதரர். அவர் பிஆர்ஓவில் டைகர் வெங்கட், இவர் இயக்குனர் டைகர் வெங்கட், அந்த டைரக்டர். அவர் சொன்னார், கதையை சொல்லிட்டார் ஃபோனில், ஒரு சுவை இருந்தால் அது திகட்டிடும். இதை நம்முடைய உலகத்திலே மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய தத்துவ ஞானி தொல்காப்பியர் சொல்கிறார், எல்லா சுவையும் இருந்தால் தான் ரசித்து சாப்பிட முடியும், கேட்க முடியும், பார்க்க முடியும். அவை சொல்கிறார், இன்பத்து வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்வது பெறுதல், ஏதமாதல், பசியட நிற்றல், பசலை பாய்தல், உண்டிகள் குறைதல், உடம்பு நடி சுருங்கல், கண் துயில் வருத்தல், கனவோடு மயங்கள், அப்படி சொல்லிக்கிட்டே போகிறோம். அத்தனை சுவையும் சொல்லிட்டு போகிறான்.
அவ்வளவு அத்தனை சுவையும் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம் ஆலயம் தண்டு பாளையம். 8 சுவையை சொல்றான். யாரோ ஒருத்தர் விசில் அடிச்சிருக்காரு, வீட்டில் வந்து பார்க்குறேன் ஐயா உங்களை. 8 சுவை. நகையே அழுகை. இதை விட உலக மொழிகளே கிடையாது இந்த மாதிரி ஒரு தத்துவ ஞானி. எவன் மதிக்கிறாங்க நம்மளை? தமிழில் வேணா பேர் வைக்கிறானா? உன் பேர் என்னமான்னு கேட்டான். ரோசிங்குது. உங்கள் அம்மா பேர் லூசிங்குது. நிறைய பேர் மோகத்தில் கிடக்குறான். விக்னேஷ் விக்கிக்கிட்டே இருப்பான் போடு. முகேஷ் முக்கிக்கிட்டே இருப்பான் போடு. கண்ணன், அமுதன், நிலா, நந்தினி, எவ்வளவு அழகான பேர். தொல்காப்பியர் சொல்றார் அந்த சுவை உள்ளது இந்த படம். நகையே அழுகை இளிவரல் மருட்கை சிரிப்பு. அழுகை நகைய அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்று என்கிறான். இந்த படத்தில் ஒரே ஒரு சிறப்பு, அரை நிமிடத்தில் முடிக்கிறேன். சினிமாவில் சாதாரண கிடையாது. இதெல்லாம் சில பேர் ஓரமாக வந்து நிற்பா சீக்கிரம் முடிங்கிறது. சில பேர் கொட்டாய் விடப்பட. நன்றி, வணக்கம். பிஆர்ஓ வெங்கட் வந்து பாருங்கள், முதல்ல எடுத்தோன்னே இயக்குனர்னு சொல்லலை, தமிழ்நாடு அரசு திரைத்துறை நலவார உறுப்பினர்ன்ட்டார். அதனால் முதல்ல அந்த பதவியை பொறுப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த தண்டுபாளையத்தின் கதாநாயகன், ஏன்னா நாங்கள் எப்போயுமே இயக்குனரை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்களாம் இயக்குனர் இல்லையா, அதனால் இயக்குனரை விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால் கேப்டன் அப்படின்றத விட கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இல்லை, கண்டிப்பாக தயாரிப்பாளர் இல்லாமல் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்தின் வந்துட்டு இணை செயலாளர் சண்டைக்கு வர்றாரு. தயாரிப்பாளர் இல்லாமல் இல்லை, தயாரிப்பாளர் தான் அப்பா. அதனால் வந்து தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு இயக்குனர் இல்லை, எழுத்தாளர் இல்லை, யாரும் எந்த டெக்னீஷியனுமே கிடையாது. அதுக்கு நான் தலை வணங்குறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து எல்லாரையும் வந்து அப்படி கை தூக்கி, தயாரிப்பாளரையும் சரி இயக்குனரையும் சரி அத்தனை நடிகர்கள் அத்தனை பேரையுமே தூக்கி அப்படி கொண்டு போய் அப்படி வெளிச்சம் போட்டு காட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துறது ஊடகம், பத்திரிகை, மீடியா மக்கள். அவங்களுக்கு நம்ம தலை வணங்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் டைகர் வெங்கட் அவரை பற்றி நான் கன்னடத்தில் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் கன்னடத்தில் சீரியல் பண்ணியிருக்கேன், கன்னடத்தில் படம் பண்ணியிருக்கேன். ஸோ கன்னட படம் பண்ணும்போது கூட அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா தண்டுபாளையம்னாவே அங்கே ஃபேமஸ்ஸு. சின்ன உதாரணம் சொல்லணுனாவே தண்டுபாளையம் அப்படின்னாவே வந்து ஒரு 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 பயமான ஒரு விஷயம். மரண பயம்னு போட்டார் பாருங்க, மேலே போட்டிருக்காரா, மரண மாஸ், கரெக்டாக மரண மாஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இந்த மரண மாஸ், அந்த பயம் வந்து இப்போ டைகர் வெங்கட் சாருக்கு அங்கே ஒரு பெரிய பிரபலமான பேர். ஸோ அந்த தண்டுபாளையத்துடைய முதல் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் எல்லாமே ஒரு பயமுறுத்தின மாதிரி மிகப்பெரிய வெற்றி, அனைத்து லாங்குவேஜில் வெற்றியாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வெர்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு இங்கே வந்து நம்ம தண்டுபாளையம் 4 தானே சார், தண்டுபாளையம் இல்லை, அதனால் இப்போ தண்டுபாளையம் இப்போ வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தண்டுபாளையத்தில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பூவை புயலாக்கியிருக்காரு. நாங்கள்லாம் ஒரு பூவாக நினச்சிட்டு இருப்போம். சோனியா அகர்வால் மேடம் அவங்க கேரக்டர்லாம் பூ மாதிரி தாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த பூவை வந்து அப்படியே புயலாக்கிட்டார். பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, செய்தி போகும்ல. யூடியூப்பில் போட்டிங்கன்னா எனக்கே பார்த்தல, ஏதோ கால் ஷீட் வாங்கும்போது உதவும்ல. அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் இப்போ நம்ம இவரு கூட சார் சொன்னும்போது சொன்னார், திடீர்னு திருமதின்ட்டாங்க சார். அவங்க டக்குன்னு வந்துட்டு வனிதா விஜயகுமார் மேடம் வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு இன்னும் செல்வின்னு சொல்லுங்கன்னாங்க. அந்த தான் கெத்து, அதான் விஜயகுமார் மேடம் அந்த கெத்து. அது அத்தனை பேர் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம தான் எங்கள் ஹீரோ, நம்ம தான் எங்கள் லேடி சூப்பர் ஸ்டார். அந்த கெத்து இல்லை நீங்கள் எல்லாருமே பட்டம் அவங்கள தேடிக்கணும், மற்றவங்க கொடுக்குறது தானே, அதனால் கொடுக்குற வச்சுக்கலாம் நீங்கள். அதனால் இந்த கெத்து தான் அவங்கள வந்து ஒரு குடும்ப பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா, நான் சில எங்கள் பக்கத்து வீட்டில் கூட நான் கேட்டேன், ஒரு நாள் வந்துட்டு இவங்க இந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து பண்ணும்போது ரொம்ப போல்டாக பேசி பயங்கரமாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. இந்த அம்மாவை பற்றி ஒரு கெத்தாக பேசி ஒரு பாப்பா. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம நிச்சயமாக செல்வின்னு சொல்கிறதுலே நம்ம பெருமை தான் அது. அதனால் செல்வி வனிதா விஜயகுமார் அவர்களே,
அடுத்ததாக தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் சவுந்தரபாண்டி அவர்களே, திரைப்பட பிஆர்ஓ சங்கத்தின் தலைவரும் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் அன்பு பெரியவர் கவனிக்கல, தமிழ்நாடு பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய பெரியவர் விஜயமுரளி அவர்களே, ஏன்னா எதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும், அது காமெடியாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்ப சொல்லி ஆகணும். அப்படியே சால்வை கொடுத்துட்டே வர்றாரு வெங்கட் பிஆர்ஓ ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறோம். இவர் சொல்கிறார் மங்கைகள் சால்வை கொடுப்பார் பாருங்க அப்படின்னாரு. நான் அப்படியே சரி நம்மளும் சரி ஒரு யோகம் வருது போலகுது, டக்குன்னு வனிதா விஜயகுமார் மேடத்துக்கு நம்ம தான் போடணும் அப்படின்னு அப்படியே மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கு எனக்கு. அடுத்து பார்த்தா அங்கே வந்து அந்த உங்கள் கதாநாயகி மேடம் அங்கே இருக்காங்களே, அந்த மேடத்துக்கு வந்து பார்த்தா டக்குன்னு விஜயகுமார் இவர் நம்ம விஜயமுரளி சால்வை அனுப்பிப்பார். உடனே அடா விக்கெட் வீல் போச்சே இன்னொன்று டக்குன்னு அந்த அம்மா வந்தோடனே காலில் விழுந்தாங்க பாருங்க, சந்தோஷப்பட்டேன். ஆஹா, நம்மளை இன்னும் இளம் இயக்குனர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த மேடம் வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க பாருங்க, தப்பு சண்டா அப்பா, பெரியவர் காலில் விழுந்துட்டாங்க, சந்தோஷம். நாம இன்னும் இல்லை சேர்த்தா. அதனால் வந்துட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு படம். இது வந்து ஒரு விழிப்புணர்வு படம் தான் நிச்சயமாக வந்துட்டு. அதாவது நாளைக்கு இது மாதிரி நடக்கும், உஷாராக இருங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கரு கதை எல்லாமே, சீன்ஸ் எல்லாமே. என்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமாக எடுத்திருப்பார் டைகர் வெங்கட் சார். ஸோ அது வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து ஒரு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சார் சொல்லும்போது, பழனிக்குமார் எஸ்பி சார் சொல்லும்போது கூட சொன்னார், இது வந்து தண்டுபாளையம் இப்படி ஒரு கேங் இருக்கா இல்லையான்றது கூட அது சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கூட தமிழ்நாடு போலீஸ் கூட ஃபோர்ஸ் போனோம் அதனால் வந்துட்டு அப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக சொன்னார். ஆனால் அப்படி இருக்கிற கேங்குக்கிட்ட நம்ம உஷாராக இருக்கணுங்கிறத இவர் ஒரு திரை வடிவத்தில் சொன்னால் தான் ஜனங்கக்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அதே மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைரக்டருக்கு எழுத்தாளர்கள்லாம் அவருடைய இதை பார்க்குறாங்க, நிறைய யூடியூப்லோட அவருடைய பேச்சை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா நிறைய இந்த கிரைம் விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சீன் பிடிச்சிக்கலாம் நிறைய. ஸோ அதனால் அவர் இந்த சொன்னார் மாதிரி வனிதா மேடத்தை அக்கா அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படியே ஒரு முறைச்சாங்க டக்குன்னு. முறைக்கலையா, சரி ஓகே. அதனால் வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியர் கூட வந்துட்டு அவ்வளோ அழகாக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் விஷயத்தை வந்து அவ்வளோ அழகாக அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான், நம்ம கேட்டுட்டு அதெல்லாம் சீன் பிடிச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கிரைம் செல்வராஜ் சார் வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் நன்றி தான். அதுக்கடுத்தது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு திரைத்துறையினருக்கு நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் டாக்டர் தளபதி ஐயா அவர்கள் வந்து நிறைய வந்து சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. திரைப்பட கட்டணம், அதாவது வந்து படப்பிடிப்பு தடத்துக்கு கட்டணத்தெல்லாம் குறைச்சி நிறைய வந்து படப்பிடிப்பு எடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த படப்பிடிப்பு கட்டணத்தை ஏன் நானும் அதில் இருக்கிறனால உள்ளே போகும்போது தான் தெரியுது ஏன் நம்ம எடுக்க சொல்கிறோம். இப்போ வெளியில் போய் ஒரு வீட்டை ஷூட்டிங் எடுத்தாவோ வெளியில் ஒரு இடத்துல எடுத்தாவோ கிட்டத்தட்ட 50,000 ஆகுதுன்னா அரசாங்க இடத்துல எடுங்க, அரசாங்க அனுமதி கொடுத்துக்கிற இடத்துல நீங்கள் எடுங்க. நிறைய இடம் இருக்குது, நீங்கள் நிறைய உள்ள வந்து நீங்கள் அது வந்து நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இடத்துங்களை எடுத்திங்கன்னா தனியார் இடத்துல எடுக்கிறதுக்கும் அரசாங்கத்து இடத்துல எடுக்கிறதுக்கும் நிச்சயமாக 50% 100% இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு லொக்கேஷனில் போனீங்கன்னா ஏலகிரி மலையாக இருந்தாலும் சரி, ஏற்காடாக இருந்தாலும் சரி, ஊட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் கம்மி. 10,000 ரூபாய் உங்களுக்கு லொக்கேஷன் எடுக்கிறீங்க, அதே லொக்கேஷன் வெளியே போய் எடுத்தால் என்ன ஆகுது? 50,000 1,00,000 ரூபா கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த பணம் எங்கே போய் வருது? இந்த பணம் நமக்கு தான் திரும்ப வருது. எப்படி வருது? நீங்கள் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொடுக்குற இந்த இடத்துக்கு அரசாங்கத்துக்கு படப்பிடிப்பு கொடுக்குற அந்த கட்டணம் வந்து 50% வந்து திரைப்பட நலவாரியத்தின் மூலமாக எங்களுக்கு திரைப்பட நலவாரியத்துக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இது அவங்க பணம், துறையினர் பணம். இந்த பணத்தில் அரசு வந்து 50% எடுத்துக்கிட்டு மீதம் வந்து இந்த நலவாரியத்துக்கு கொடுத்துட்றாங்க. அந்த நலவாரியத்தில் 50% பணத்தை தான் எல்லா கிராஃப்ட்டுக்கும் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் இருக்கிற இயக்குனர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லா டெக்னீஷியன் ஒர்க்கர்ஸ் அண்ட் நடிகர்லேருந்து தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், கடைசியாக போஸ்ட் ஓட்டரில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த நலவாரியத்தில் போய் சென்றடையுது அந்த பணம். அதனால் வந்துட்டு நான் வந்து என்னுடைய கோரிக்கையாகவே வைப்பேன், எல்லாரும் வந்து இந்த படப்பிடிப்பு வந்து அரசாங்க இடத்துல நடத்துனீங்கன்னா அந்த பணம் அரசுக்கும் போகும்,
50% நமக்கு வந்து அது வெல்ஃபராக வந்து நலவாரி மூலமாக நம்ம எல்லாருக்கும் திரும்ப கிடைக்குது. அதனால் வந்துட்டு இந்த நேரத்தில் அதையும் நான் பதிவாக இதை செய்து இந்த படம் தண்டுபாளையம் பெரும் வெற்றி அடையும். அதுக்கு சின்ன உதாரணம், நேற்று நைட்டு வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்னென்ன நாளைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் போகிறீங்களான்னாரு. ஆமாம், என்ன தண்டுபாளையம்னு. அது வந்துட்டு நான் கூட பேசிக்கிட்டு இருக்கேன் ஏரியாவுக்குன்னாரு. பேசினாரா என்னன்னு தெரியாது, நான் வேணால் நம்பர் தரேன். அதாவது என்னென்னா, ஒரு படம் எடுத்துகிட்டு யாருமே வியாபாரத்தை கேட்குறதே இல்லை. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், மீடியாக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம திரையுலகம் தெரியும். படத்தை எடுத்துகிட்டு விற்க முடியாமல் கஷ்டப்படுற இந்த சூழ்நிலையில் அது எந்த ஒரு டாப் விடுங்க, ஒரு 10 படம் டாப் இருக்கிற ஹீரோஸ் விடுங்க, அதுக்கப்புறம் இருக்கிற எந்த படமே பிஸ்னஸ் கிடையாது. அவங்கவுங்க இண்டிவிஜுவல் திறமையில் வைக்கிறாங்க, போராட்டம் தான் எல்லாம் வாழ்க்கை. ஆனால் இந்த படம் வந்து பாருங்கள், ஒரு ரிலீஸுக்கு இன்னும் வரல. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து ஒரு கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் ஆசைப்படுறாரு, ஏதோ ஒரு வாங்குறதுக்கு ஆசைப்படுறாரு. என்னென்னா அவர் ஒரு நம்பிக்கை, இது வந்தால் வந்து இந்த படம் ரெவென்யூ வந்துடும் நமக்கு அப்படிங்கிற ஒரு லெவலில் ஒரு கேட்குறாருன்னா இந்த படம் அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்படி ஒரு நல்ல படத்தையும் வியாபாரத்துக்கு உண்டான அந்த படத்தையும் கொடுத்துருக்கிற தயாரிப்பாளர் இயக்குனர் டைகர் வெங்கட் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இன்றைக்கி சின்ன படம் எடுக்கிறது உண்மையாகவே பெரிய கஷ்டங்க. இன்றைக்கி போஸ்டர் பார்த்தேங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது உண்மையாக அட்ராக்ஷனாக இருந்தது. அரிராஜன் சொன்ன மாதிரி நிச்சயமாக நானும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் போகுது. நிச்சயமாக வியாபாரம் படம் வெற்றி பெறும். படம் வெற்றி பெற வாழ்த்துறேங்க. நன்றிங்க. தடுமாறினாலும் கரெக்டாக பேரை சொன்ன வெங்கட்டுக்கு நன்றி. இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு அரவிந்தராஜ் சார் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக டிசைனர் வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வெங்கட், ஏன்னா இந்த படமே வெங்கட் கியூப் மாதிரி ஆகிப்போச்சு. டிசைனர் வெங்கட், பிஆர்ஓ வெங்கட், அப்புறம் டைரக்டர் வெங்கட், அவரே தயாரிப்பாளர், ஆர்டிஸ்ட் சப்ளையர் வெங்கட். யாரும் பங்கு கேட்டுறாதீங்க. அடுத்ததாக விஜய் அவர்களை மேடை கிடைக்கிறோம். மீடியேட்டர் விஜய் அவருக்கு டைரக்டர் அரவிந்தராஜ் அவர்கள் காலை அனுப்புகிறார்கள். இணை இயக்குனர் ராகவன் அவர்களுக்கு சவுந்தர் அவர்கள் சாலை அனுப்புவார்கள். இன்னொரு இணை இயக்குனர் பாலா அவர்களுக்கு சவுந்தர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். வெங்கட்டுக்கு உறுதுணையாக இருக்கும் கிளாமர் சத்யா அவர்களுக்கும் உதயா அவர்களுக்கும் இப்பொழுது ஹரிராஜன் அவர்களும் சவுந்தர் அவர்களும் சாலை அணிவிப்பார்கள். ஹரிராஜன் சத்யா அவர்களுக்கு சவுந்தர் உதய் அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இந்த வாய்ப்புகளும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் சமயம் சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கும்போது நம்ம பாராட்டுறதோ வாழ்த்துறதோ ஒரு கடமையாக வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம கூடவே இருந்தோம், நம்ம வேலை செஞ்சோம், நமக்கு இன்னும் ஸ்டேஜில் கூப்பிட்டு மரியாதை செய்யலைன்னு அவங்க ஒரு மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்பட்டால் ஒரு 2 நாள் கம்மியாக ஓடும், 100 நாள் ஓடுற படம். அதுக்காக வேண்டியதான் அது. மேடையில் அமர்ந்துள்ள திரையுலக பிரம்மாக்களுக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா இன்றைக்கி இந்த தண்டுபாளையம் படத்தோட டைரக்டர் வெங்கட்டை ஏற்கனவே நான் நம்ம விஜய் ஏவிஎம்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார்.
தண்டுபாளையம் படத்தோட முதல் பார்ட் வந்து நம்ம தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துக்கு நானும் சத்யாவும் தான் பிஆர்ஓ இருந்தோம். அடுத்து 2வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன். 3வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன். இப்போ இந்த 5வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதான் இது வந்து தொடர்ந்து தண்டுபாளையத்துக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்குது. நீங்கள் எந்த ராபரியில் தொடர்பு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அந்த வாழ்த்தி பேசுகிறது தொடர்பு இருக்குது. அதனால் அது ஒரு 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 பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யாராக இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த நடக்கலைன்னா அது நடக்காது. ஆனால் அது நடக்காது நம்மளோட பிஹேவியரை பொறுத்து இருக்குது. இப்போ காவல்துறை அதிகாரி வந்து பேசிட்டு போன மாதிரி இந்த படமும் அது மாதிரி தான் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற படங்கள் தான் இது. வயலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. நாம் என்னென்னலாம் தப்பு பண்ணுறோங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வீட்டை வெளியூருக்கு போகிறோம்னா ஒரு வீட்டை வந்து பூட்டுக்கு மேலே போட்டு நல்லா பூட்டி இழுத்து பார்த்துட்டு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்து திருட்டு போயிருந்தோன்னா அது பேர் விதி. என் வீட்டை எவன் திருடிறான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு போனோம்னா அதுக்கு பேர் கொழுப்பு. ஸோ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் அந்த விதியை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அந்த விதியை வந்து சரியான நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறது காவல்துறைகிட்ட தான் இருக்குது. நம்ம ஆனாமுன்னா போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறோம். இப்போ டைரக்டர் வெங்கட் பேசும்போது சொன்னார், போலீஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதோட தெரியாத விஷயங்கள் நிறைய பண்ணி மக்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்கனால அது 100க்கு 100 உண்மை அது. ஆனால் ஒரு போலீஸ் துறை மட்டும் ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு 2லேருந்து 3 மணிக்குள்ளே எந்த குற்றம் நடந்தாலும் கேஸ் கிடையாதுன்னா எவ்வளோ கொலை நடக்கும், எவ்வளோ கற்பழிப்பு நடக்கும், எவ்வளோ ராபரி நடக்கும்னு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம முதல்ல வந்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து அதாவது பார்டரில் வந்து ஆர்மி நாட்டை காப்பாற்றுற மாதிரி உள்ளூரில் போலீஸ் தான் காப்பாற்றிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே அவங்கள எல்லா துறையிலும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், எந்த துறையில் தான் இல்லை. அதுக்காண்டி ஒட்டுமொத்தமாக காவல்துறை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸோ முதல்ல இந்த படத்தில் வந்து காவல்துறைக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி அவேர்னஸ் உள்ள படங்கள் இப்போ ஒரு கிரைம் செல்வராஜ் பேசும்போது சொன்னார், தீரன் அதிகாரத்தை பற்றி சொன்னார். அதில் வந்து இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு இடமா போய் கண்டுபிடிச்சி குற்றவாளிகளை கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தண்டுபாளையத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா ஓடணும், அது திரையரங்கில் மக்கள் போய் பார்க்கணும். அது அப்படிங்கிறத ஒரு இந்த படக்குழுவினரோட ஒரு நோக்கம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதான் படங்கள் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து ஓடிச்சுனா தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் நடிச்சிருக்க வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி பிர்லா போஸ் நடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வழக்கமாக நம்ம சொர்க்கோ கர்ணன் தான் கோட்டு சூட்டு போட்டு வெயில் காலத்தில் வருவார். இன்றைக்கி பிர்லா போஸ் வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாம் சுறுசுறுப்பாக உட்காந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோன்னே அப்படியே சோர்ந்து போனாங்க. நம்ம சிங்கர் வந்து லட்சுமி ஜெயின் நினைக்கிறேன், அப்படி எடுத்து விட்டவொடனே ஒரு பாடினோடனே எல்லாம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு, உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆலியா வந்து நான் வந்து இதான் வந்து ஃபஸ்ட்டு படம். நான் வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றதே வந்து மீடியாக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நடித்த படத்துக்கு யாருமே வர்றதில்லை. அதுக்கு முதல்ல நம்ம வனிதா விஜயகுமாருக்கும் சோனியா அகர்வாலுக்கும் ஆலியாவுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சரி, டிவிலையும் சரி, பேப்பர்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே பப்ளிசிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் இப்போ இந்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் அந்தளவுக்கு நடந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கும் கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம நந்தனம் கலைக்கல்லூரி பேராசிரியர் நம்ம சொர்க்கோ கர்ணன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்டு நிறைய சமூக சேவையை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு. சிட்டியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு டிரைவருக்கு அவரோட தமிழ் ஆர்வத்தை பயன்படுத்தி அவருக்கு டெய்லி டீச்சிங் கொடுத்து அவரை வந்து ஒரு டாக்டர் பட்டம் பெற அளவுக்கு வந்து தயார்படுத்தி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிற ஒரு கேரக்டர். இது மீடியாக்காரங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர் வந்து உலக தமிழ் மாநாடுகளில் இவர் கவிதை வந்து நிறைய இடம்பெற்றிருக்குது. அந்த தங்கப்பேனா வாங்கினேன், பரிசு வாங்கினது அவரே சொல்லிட்டாரு. சொல்லாத ஒரு விஷயம், திருப்பதி படத்தில் அஜித்குமார் கூட நடித்தது. அவரை கூப்பிட்டு வந்து 5 பேர் மட்டும் கைத்தட்டி இருக்கீங்க, அதுக்கு நன்றி. அப்புறம் வந்து நம்ம மங்கை ஹரிராஜன்,
அவர் வந்து சின்னத்திரையிலேருந்து மங்கை ஹரிராஜன் பேர் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது. சன் டிவி வந்த புதுசில் மங்கைன்னு ஒரு சீரியல் வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் லேடிஸ் மத்தியில். அதோட டேரக்டர் இவர் தான். அதுலேருந்து அந்த மங்கையை ஒரே சொந்தமாக கொண்டாடிக்கிட்டார், மங்கை ஹரிராஜன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா படங்கள் பண்ணார். ஐஆர் ஐபிஎஸ்லேருந்து நிறைய பொள்ளாச்சி மாப்பிள்ளை அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணார். அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து கொஞ்சம் சோசியல் அவேர்னஸ் உள்ளவர். அவர் வந்து இப்போ அடுத்து சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராக போட்டி போட போகிறாரு. உங்களுக்கெல்லாம் யாருக்காவது ஓட்டு இருந்தால் அவரை போட்டு ஜெயிக்க வைங்க. நன்றி. வெரி நைஸ் டு see you as always. அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கோம் எல்லாருக்குமே வணக்கம், நன்றி. நிறைய நல்ல விஷயங்கள் அப்ரிசியேஷன் வந்தது, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து வரும்போது ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு, அதாவது தமிழுங்கிறது மொழி தமிழ்ன்னு இல்லை. இப்போ சோனியா அகர்வால் வந்து அகர்வாலாக இருக்கலாம், ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான். ஷீ இஸ் டோட்டலி அ தமிழ் கேர்ள். ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து தமிழ்நாடை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இண்டஸ்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 25 ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இன் த பாஸ்ட் 2 years. இத்தனை படங்கள் நான் பண்ணேன். நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்போ தான் ரிலீஸ், ஒரு சிலது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு சிலது எண்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில், அந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய படங்கள். ஆனால் இந்த 25 படங்களில் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்ணுறேன், பாசிட்டிவ் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், போலீஸ், நிறைய போலீஸ் ஆக்சுவலி, அண்ட் லாயர், எல்லா விதமான ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பாக எனக்கு வருது. ஆனால் வந்து ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்டில், அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா, 90லலாம் நாங்கள் பார்த்த சினிமா, இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையுது. ஆனால் அதுக்கான டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, எங்களது சம்மர் ஹாலிடே, எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்டில் தான் வந்து இருப்போம். ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஐ ஃபேசினேட்டட் பை இட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ், அவருக்கு அந்த கெட்டப்பு, அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்லலாம் என்ன ரோல்ஸ், என்ன படங்கள். இன்றைக்கி பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இன்றைக்கி பெண்களுக்கு வேறு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. மொத்த வேட்டையும் தூக்கி அந்த லேடி மேலே போட்டுடுறாங்க. அதில் நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ராவாக, ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்பில், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? சாரி டு சே, ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே உறுத்திட்டு தான் இருந்தது. இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. சொன்னப்போ எனக்கு இன்ட்ரீக் ஆச்சு. ஏன்னா எனக்கு இந்த படம் பற்றி பெருசாக தெரியல. பட் அவர் தண்டுப்பாளையம்னு நான் ஏதோ ஊர் பேர், ஸோ ஏதோ நேட்டிவிட்டின்னு சொல்லி நம்பிட்டேன். நான் அப்படி மிஸ்லீட் ஆனேன் ஆக்சுவலி. இவ்வளோ நொட்டோரியஸான படத்தில் அதில் ஒரு கேங் லீடராக என்ன போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே, ஆனால் பண்ணுறது நான் இது கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி வைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ், ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ் பட் வைலன்ஸ் லவ்ஸ் மீன்ற மாதிரி கரெக்டாக வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியில். பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில் இன்றைக்கி பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம். வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பண்ணாத கேரக்டராக இருந்தது. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வித்தவுட் மேக்கப், கொஞ்சம் டல் மேக்கப், கொஞ்சம் டார்க்காகவே
போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப் அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன் அவங்க பண்ணியிருந்தது. ரொம்ப ராவாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க. நான் வந்து சோனியா, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட். ஏன்னா நான் ஒரு 2-3 சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து ஈவன் இன் தெலுங்கு பேர் சொல்ல விரும்பல, ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல. ஏன் அப்படின்னா விமெனுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம், கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு போட்டி பொறாமை இருக்குது. யார் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி பொறாமை வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நல்ல படம் அமையும். நீங்கள் பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான், நீங்கள் பார்க்குற இந்த போஸ்டர் இதுதான். நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டைரக்டர்ஸ் வந்து இந்த ரீசெண்ட் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்டர் அடித்தாங்க, அப்புறம் இப்போது ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க. நான் பார்க்கல, அதுதான் நான் ஊர்லேருந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ அப்போது இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு 4-5 மிகப்பெரிய டைரக்டர் இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறவங்க, நாட் பழைய டைரக்டர், இன்றைக்கி இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கேன் டி நகரில், அந்த போஸ்டரை எவ்வளோ எமோஷன் இருக்குது, எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்குது, 2 பேருக்கு இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட்டு, அந்த தோரணை, அந்த ஒரு அந்த ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது ஃபோட்டோகிராஃபருக்கும் நன்றி. தே ஹஸ் டேக்கன் அ பிரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அவங்க வந்து அதை சேலஞ்சாக எடுத்து நான் வனிதாவோட பண்ணுறேன், லெட் அஸ் டூ இட் டுகெதர்ன்னு சொல்லி நாங்கள் ஸ்பாட்டில் வி நோ ஈச் அதர். ரொம்ப வருஷமாகவே எனக்கு சோனியாவை தெரியும். பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். சொன்ன மாதிரி ஒரு பூவை வந்து புயலாக காமிச்சிருக்காங்க. என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் சோனியா இஸ் நாட், நானே சோனியாவா அப்படின்னு நினச்சேன், மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆஹா, எனக்கு கூட அவ்வளோ தைரியம் இல்லை. அந்த கத்தியை வச்சுட்டு கழுத்தை அறுக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன், ஏதாவது ஆகிடுமோ, டம்மி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணாங்க. அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் 2 ஆக்டர்ஸ்குள்ளே. ஈக்குவலாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பண்ணணும், அதே மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுனா அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷி ட்ரஸ்ட் மீ. அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா ஷி வில் டெல் மீ. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் 2 பேரோட காம்பினேஷன் அமையும்னு நான் நினைக்கல. நான் சொன்ன ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரும்பவும் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் இருந்த ராதிகாவை திரும்பியும் அங்கே போஸ்டரில் இந்த யங்கர் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில் இந்த படம் ஒரு 2 ஹீரோயின்ஸ் அப்படி நின்ன மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெயின் பெருமையாக இருந்தது. பிகாஸ் எங்கள் அப்பாவோட அந்த வரலாறை வந்து இஃப் ஐ எம் ஏபிள் டு கண்டினியூ, அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவாக எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. கெட்டப்பு ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன நினைப்போம், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, மை காட் இவ்வளோ சைக்கோயிசம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்தில். நம்ம ஒரு நியூஸ் படிக்கும்போது இது என்னது, இது நான்சென்ஸ், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நடக்குது. இங்கே சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ், தமிழ்நாடு போலீஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி கேசஸ் இருக்குது. நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி. பட் ஆன் அ குட் நோட், இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல். பாதுகாத்துக்கணும். அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். லைஃபுங்கிறதே அவ்வளோதான். ஸோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலி தாய்லாண்டில் இருந்தேன்.
ஜென்ரலாகவே இப்போல்லாம் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்களா, பேங்காக்கில் இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகம் மை செகண்ட் ஹோம் ஃபார் பிஸ்னஸ் ரீசன்ஸ், திஸ் தட் எல்லாம். பட் இப்போ நான் போனது வந்து அகெயின் ஒரு நல்ல விஷயம். கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷூட்டிங்க்காக தான் போயிருந்தது. அது வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வெங்கட் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் என் பொண்ணு ஜோவிகா 2 பேருமே போயிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வர்ற பிளானே இல்லை. 1 வே டிக்கெட் போட்டு தான் நான் போனேன். ஸோ படம் முடிச்சுட்டு தான் வர மாதிரி பிளான், ஃபுல் ஷூட்டிங் அங்கே. ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்கிறதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும், உங்களெல்லாம் சந்திக்கணும், இதுதான் சந்தோஷம். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தால் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் டிக்கெட் போடுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு. இம்மிடியட்லி நவ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ். உங்களுக்கே தெரியும், ஹாலிடே டைமில் எல்லாருமே பேங்காக் போகிறாங்க, கூட்டமாக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிக்கெட் போட்டு என்னை வரவழைச்சு திரும்பி அனுப்புகிறாங்க. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும் போதே நல்லாயிருக்கு. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஊடகத்துறை நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நண்பர் வெங்கட் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். வெங்கட் மூவிஸ் சார்பாக திரு வெங்கட் அவர்கள் தண்டுபாளையம் என்ற இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். செதுக்கி செஞ்சிருப்பாருங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா வந்து இதை ஏற்கனவே ஒரு தடவை தெலுங்கில் பண்ண, கன்னடாவில் பண்ண, இப்போ தமிழில் பண்ணுறேன்றாரு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் சார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆஸ் எ டைரக்டராக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணிவிட்டு கூட பேட்ச் ஒர்க்குன்னு போவோம், பண்ணிவிட்டு இந்த சீனில் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல தடவை பண்ணி பார்த்துருக்கீங்க. அதனால் நிச்சயமாக இந்த மூவி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நான் வரும்போது நான் கூட தண்டுபாளையம்னா எனக்கு தெரியல, தண்டுபாளையம்னா என்னங்கிறத பற்றி. இப்போ இங்கே வந்தோடனே தான் சின்னதாக ஒரு பயம் வருது. மேடம் சொன்ன மாதிரி என்னடா இது செல்வராய் சார்லாம் சொல்கிறத பார்த்தோம். நான் ரொம்ப ரசிகன் சார் உங்களுக்கு, அப்படி பார்ப்போம் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம். என்னடா இது நம்ம எங்கேயோ வந்து சிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு துணிச்சலான ஒரு முயற்சி. அதோடு மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறார் என்று 2 காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் பாராட்டிய போது உண்மையிலே நான் பெருமைப்பட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின் மட்டுமல்ல, நிச்சயமாக இது மாதிரி விழிப்புணர்வை அதை என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து மரண மாசு ரசிகர்களுக்கு மட்டும்னு போட்டிருந்தார். மரண மாசு உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா மாசுங்கிறதே பெரிய விஷயம், அதில் இது மரண மாசு. அதே மாதிரி இந்த காம்பினேஷன் நம்ம வனிதா மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு என்னவோ தெரியல, அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு வர மாதிரி ஒரு ஸ்டில்லு, அதை பார்த்தா உண்மையிலே எதனால் வந்தது, ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் டக்குன்னு ஞாபகம் வந்தாங்க, மங்காத்தா ஞாபகம் வந்தது எனக்கு. ஏன் வந்ததுன்னு தெரியல. 2 பேரும் பேக்கை தூக்கிட்டு வரும்போது என்னடா இது 2 பேரும் சேர்ந்து அடித்து பேக் எடுத்துக்கிட்டு வராங்க போல இருக்கே படம்னு. அந்த தாட் வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார் அது. ஏன்னா மங்காத்தாங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி படம். அஜித் சார், அர்ஜுன் சார் கேட்க வேண்டாம். அந்த லெவலுக்கு இன்றைக்கி செல்வி வனிதா அவர்களும் சோனியா அகர்வால் அவர்களும் வரப்போகிறாங்க. உண்மையிலே இது ஒரு அவங்க சொல்லும் போதே அது அற்புதமாக தெரிஞ்சுது. அதாவது ஆண்கள், அதாவது ஹீரோஸ் 2 பேரை வச்சு நம்ம காம்பினேஷன் நிறையா பண்ணுவோம். யாரை போடலாம் இது 2 பேரும் சேர்ந்து பண்ணால். ஏன்னா நாங்களே பண்ணோம் இணைந்த கைகள், அருண் பாண்டியன், ராம்கி, நிறையா அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் பண்ணுறது ஹீரோஸை வச்சு பண்ணுவோம். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின்ஸை வச்சு இப்படி அற்புதமான ஒரு காம்பினேஷன், அதுலேயும் அவங்க 2 பேரும் எவ்வளோ விட்டு கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசும்போதே தெரிஞ்சுது. எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். வெங்கட் சாருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க. அவங்க பாடினோன்னு பயம் வந்துடுச்சு, அந்த மாதிரி மாமோய் அப்படின்னாங்க. எனக்கு வரல குரலா, இல்லை கால் பொங்கு கூட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு
ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாட்டு சாரே எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவர் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. வீட்டை பூட்டிட்டு போகணும் இதெல்லாம் கேட்கும்போது என்னமோ பெரிய விஷயம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா சார் பேசும்போது கூட சொன்னார், இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இந்த படத்தை பற்றி நான் நிறையா வெளியில் சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு. அதனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்குன்னு பத்திரிகையாளர்கள் காட்சி நடக்கும். பார்த்துட்டு படத்தை பற்றி நல்லபடியான விமர்சனங்களை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க. கொடுத்து அவருடைய வெற்றிக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லோரும் சார்பாகவும் அவரை இப்பயே நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். தந்த இந்த வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஜயமுரளி சார், சுருக்கோ சார், மங்கை ஹரிராஜன் சார் ஆகிய மேடையில் உள்ள மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரும் பெற்றுக்கொள்கின்றனர்.